Hey, hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ இன்னைக்கு நான் வந்து எப்படி வெளியே கிளம்புறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மால் போகும்போது கொஞ்சம் மேக்கப் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் மால் லைட்டிங்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணுறேங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸில் வந்து டெர்மாவால் ஹைட்ரா கிளென்சரை நல்லா என்னோட ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா என்னோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் டோனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ டோனரை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து Nude-Kay விட்டமின் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ பிஃபோர் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்டெப் பண்ணுவேன். பிளெண்ட் ஆகுதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் கே பியூட்டி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டிங் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ நான் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக நெக் லைட்டாக வேணால் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் மேக்கோல எடுத்துருக்கிறேன். அது வந்து செட்டிங்ஸ் பவுடர். ஸோ இந்த பவுடரால் என்னோட ஃபேஸை வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பவுடர் வந்து நம்ம செட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து கான்டூர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் NYX பேலட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து இதில் இருக்க 2 ஷேடு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஷேடு வந்து நான் மிக்ஸ் பண்ணி என்னோட கான்டூர் ஏரியாவில் நான் கான்டூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நார்மலாக வந்து இது வந்து ரியல் டெக்னிக்குள்ள ப்ரஷ். ஸோ இதாலே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்டூர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து என்ன பண்ணியாச்சு, கான்டூர் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நோஸ்லேயும் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஃபேவரட் அந்த கே பியூட்டிக்குள்ள தான் எடுத்துருக்கிறேன் ப்ளஷ். ஷேடு வந்து சாஃப்ட் நியூட். கண்டிப்பாக எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு என்ன சொல்கிறது ப்ளஷ்னே சொல்லணும். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக எடுத்தாலே போதும், ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் எங்கராக தெரிவிங்க. அண்ட் எனக்கு ரியலி அது ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சமாக நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லாவே அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா திட்டாக தெரியும். திட்டானா நல்லா இருக்காது. ஸோ நான் ப்ளஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு என்னோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐ மேக்கப் வந்து ஜம்ப் பண்ண போகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கூடிய பேலட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேம்ஸ் சார்லஸ்குள்ளது Morphe பேலட். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து என்னோட ஐ ஷேடோ வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐ ஷேடோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட் க்ரீஸ் ஐ ஷேடோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷேடு பார்த்தீங்கன்னா நான் இதில் காமிக்கிற இந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேலட் வந்து ஹெவிலி பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஒரு லைட்டர் ஷேடு வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கட் க்ரீஸ் லைனில் வந்து கொஞ்சமாக நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைக் ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா நான் வந்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஷேடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் அவுட்டரில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது அவுட்டரில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிற ஷேடு வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் டேப் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோல அந்த டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ அதே நான் அகைன் எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் கார்னரில். இந்த 2 ஷேடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கீழே வந்து லோவர் லைனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக வந்து லைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கேனடாக்குள்ளே அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் லைட்டாக ஒரு சின்ன விங் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கண் வந்து ஆஃப் கேமரா நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஐ லுக் முடிச்சாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து லைட் இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் முடிச்சுட்டு நான் வந்து வேறு ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் பாபி ப்ரௌனில் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸ்மோக்கி மஸ்காரா இது. அப்பர் லேஷில் அப்ளை பண்ணியாச்சு. இந்த லோவர் லேஷில் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இனி வந்து லாக்மி காஜல் எடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து இன்னர் லைனர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்பெஷலி கார்னரில். ஸோ வந்து லைனர் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து ஐ லுக் வந்து முடிச்சாச்சு. இனி வந்து நான் ஐப்ரோக்கு வந்து Forever 52வால் நான் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நேச்சுரலாகவே நான் வந்து ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐ லுக் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாக பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். ஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க இல்லை மேரேஜுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஐ லுக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இனி வந்து ஸ்பூலியால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் ஐப்ரோ.
ஸோ மோஸ்ட்லி நான் வெளியே போகும்போது இந்த மாதிரி ஐப்ரோ வந்து சம்டைம் வந்து பண்ணுவேன், ரொம்ப போல்டாக திக்கராக. ஏன்னா வந்து இப்போ ஐ லுக் வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பண்ணுறது உண்டு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து மேக்குள்ளது எடுத்துருக்கிறேன். இது ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா D for Danger, என்னோட ஃபேவரட் ஷேட். ஸோ இதால் நான் என்னோட லிப்ஸ்டிக் வந்து லிப்பை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் ஃபேஸில் வந்து ஆல்ரெடி ஹைலைட் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஐ லுக் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது மால் போகும்போது இந்த மாதிரி ஐ லுக் வந்து கிரியேட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் மேக்குள்ள செட்டிங் ஸ்ப்ரேயால் என்னோட மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஹைலைட்டர் எதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப எஸ்பெஷலி இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸோ நல்ல ஒரு க்ளோ லுக் இருக்குது. அதனால நான் வந்து இன்றைக்கி ஹைலைட்டர் அப்ளை பண்ணல. அண்ட் நான் வந்து இப்போ செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் வந்து ஓவரால் அந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், என்னோட மேக்கப் வந்து டன் முடிச்சுட்டேன். அண்ட் நான் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து வெளியே கிளம்ப போகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.